வாங்க ரத்னாமா கிச்சன் வீடியோக்குள்ள அனைவரையும் வரவேற்கிறேன். இன்றைக்கி வந்து பச்சை பட்டாணி கரட்டில் எப்படி செய்கிறங்கிறத பார்க்கலாம். மசாலா பச்சை பட்டாணி மசாலா எப்படி செய்கிறங்கிற பார்க்கலாம். வாங்க அதுக்கு என்ன பொருள் தேவைங்கிறத பார்க்கலாம். சரியா பாருங்க, பச்சை பட்டாணி உரிச்சு வச்சுருக்கேன். நீட்டாக ஒரு ப்ரிப்பரேஷனே கிடையாது. தக்காளி வை. பச்சை பட்டாணி எடுத்து உரிச்சு வச்சுருக்கிறேன். இப்போ வந்து 3 தக்காளி, 3 மிளகா, தேவையான அளவு தேங்காய், சோம்பு. இப்போ இதை வந்து அரைச்சிடலாம். நம்ம சோம்பையும் போட்டு தேங்காயும் போட்டு 3 பச்சை மிளகாயும் போட்டுருவோம். இந்த தக்காளியும் போட்டு இப்போ அரைச்சிடலாம். அரைச்சிட்டு தாளிக்கும் போது உங்களுக்கு வீடியோ காமிக்கிறேன். பாருங்கள், மிக்சியில் அரைச்சாச்சுங்க. இப்போ இதை இந்த பாத்திரத்தில் மாற்றிடலாம். இனி தாளிக்கலாம். அரைச்சாச்சு பாருங்கள். அரைச்சி சார்லேருந்து இந்த டப்பாவுக்கு மாற்றிட்டேங்க. இனி தாளிக்கும் போது உங்களுக்கு வீடியோ காமிக்கிறேன். எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ ஒரு ஏலக்காய் போட்டுடலாம். அன்னாசிப்பூ, இது அன்னாசிப்பூ, சோம்பு, கிராம்பு, பெரிய கிராம்பு, ஒரே ஒரு வெங்காயம் தட்டி போட்டிருக்கேன். பூண்டு, மல்லி, கருவேப்பிலை, பட்டாணி வந்து நல்லா அலசி வச்சுக்கோங்க. தண்ணியில் கழுவிட்டேங்க. தண்ணி போட்டுடலாம். அளவு கொஞ்சம் மஞ்சள், அரைச்சி வச்சுக்கதையும் பிச்சு ஊற்றிடலாம். கலரி விட்டு 3 விசில் வெயிட் போடணும். 3 விசில் போட்டோம்னா பச்சை பட்டாணி மசாலா ரெடி. இப்போ 10 நிமிஷம் மூடி வச்சிடலாம். அடுப்பு வச்சு இறக்கியாச்சுங்க. பட்டாணி மசாலா சூப்பராக இருக்குங்க. சப்பாத்தி, பூரி எல்லாத்துக்குமே தொட்டுக்கலாம். பச்சை பட்டாணி பச்சையே மாறலைங்க. மாறாமல் நல்லா 2 விசிலில் இறக்கிட்டேன். நல்லா சூப்பராக வெந்திருக்கு பாருங்கள். நல்லா மாவாட்ட வெந்திருக்கு. இதே மாதிரி நீங்களும் இது சப்பாத்தி, பூரி எல்லாத்துக்குமே சாப்பிட்டுக்கலாமுங்க. சாப்பாடு ரச சாப்பாட்டுக்கு 20 நிமிஷம் அப்படியே ஃபோட்டோ எடுத்துக்கலாம். சாப்பாட்டுக்கு, தக்காளி சூப்புக்கு, சப்பாத்தி, பூரி எல்லாத்துக்குமே தொட்டுக்கலாம். நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சுன்னா எனக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணி விடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.